சரி, இப்போ உணர்வு பூர்வமாக நான் ஒரு விஷயம் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து வேற 4 மொழி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த 4 மொழியில் ஹொக்கேன் மொழி, மலாய் மொழி தான் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஹொக்கேன் மொழியில் நீங்கள் எனக்கு ஒரு வாக்கியத்தை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி கட்ட போகிறீங்க, சரிங்களா? சரி. நான் அந்த வாக்கியத்தை சொல்கிறேன். சரி, சொல்லுங்க. ஒரு மனிதராக இருக்கும்போது உணர்ச்சிகள் சுத்தமாக இருக்கணும். அது எப்படி ஹொக்கேனில் சொல்லலாம்? ஓகே. Ai cho lang ha, lisim ai ho. Balu sai cho hoi mika. சரி, மெதுவா சொல்லுங்க. Ai cho lang, Ai cho lang. ho sim. ஐச்சோலாங் ஐஹோசிம். Hosim. சரி, ஐச்சோலாங் ஐஹோசிம். சரி சொன்னா? கரெக்ட். பிடிச்சிட்டீங்கம்மா. ஆனா சார், உங்களை மாதிரி, அதாவது இந்த ஆக்சென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சார் அப்படி இருக்கு, ஒரு சீனியர் பேசுற மாதிரியே. சீனியர்களை கேட்டுட்டு ஒப்புக்கொண்டாங்கல்ல, இன்னும் எங்களை விட சிறப்பாக செய்கிறாரு. அவங்களும் ஹாக்கியன்காரங்க தான். நான் சொன்ன சமயத்தில் இது உணர்வுலேருந்து வரும்போது தில்லுமுள்ளு கிடையாது, ஏமாற்றம் கிடையாது, நடிக்க தேவையில்லை. உணர்வுன்னு சொல்கிறாங்களே, உண்மையாக வரும். இப்போ பாருங்க, நீங்கள் சொல்லிட்டீங்களே, எல்லாத்துலேயும் உணர்ச்சியை கொட்டி நித்யா செயல்படுறா.